So hello all, this is Vishalini again from Besant Technologies. So எப்படி ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், அது ப்ரொனவுன்ஸா ப்ரனன்ஸா அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பல வேர்ட்ஸை நம்ம மிஸ்பெல் பண்ணுறோம். பிகாஸ் அது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், ஒரு செகண்ட் லாங்குவேஜ். ஈவன் நம்மளோட மதர் டங்கே நம்ம பல நேரங்களில் மிஸ்டேக் பண்ணி தான் பேசுகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு 15 வேர்ட்ஸ், இந்த 15 வேர்ட்ஸ் நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். ஸோ எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் கமிட் பண்ணுறோம் அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், யம்மி. ஸோ யம்மினாலே பீஸா. ஸோ பீஸா ஹட் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆக்சுவலாக அதோட ப்ரொனவுன்சியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பீஸா இல்லை, பீட்ஸா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டீ போட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது பீஸா இல்லை, பீட்ஸா ஹட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாப்புலரான ஒரு கம்பெனி. எப்படி சொல்லுவோம்? அமேசான். ஸோ நான் அமேசானில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அதோட ப்ரொனவுன்சியேஷன் என்ன அப்படின்னா அமேசான். அமேசான் இல்லை, அமேசான். ஸோ இப்போ எங்கே நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். ஸோ அப்படின்றத நம்ம அப்படின்னு அமேசான்றத அமேசான் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி. ஸோ டிஸ்னி வேர்ல்டு அப்படின்னாலே எல்லா குழந்தைங்களுக்கும் தெரிஞ்சது, ஈவன் யங்ஸ்டர்ஸ்க்கும் அந்த விஷயம் தெரிஞ்சது. ஸோ டிஸ்னின்னு நம்ம சொல்கிறோம். பட் அதோட ப்ரொனவுன்சியேஷன் என்ன? ஸோ இங்கே ஜெட் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்னின்னு சொல்லலாம். அதே மாதிரி சி இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்னி அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே இருக்கிறது எஸ். ஸோ இந்த எஸ் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்னா இஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதை இஷ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டிஸ்னி இல்லை, டிஸ்னி. அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் நைக். ஸோ இந்த நைக் அப்படின்றதும் எல்லா யங்ஸ்டர்ஸ் அடல்ட்டுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது நைக்கா இல்லை அதோட ப்ரொனவுன்சியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைக்கி. ஸோ இந்த இடத்துல நம்ம இதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். அதை நைக்குன்னு இல்லாமல் நைக்கி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிடாஸ். ஸோ அடிடாஸ் அப்படின்றதும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கம்பெனி. ஸோ இது அடிடாஸ்ன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அதை ஆடிடாஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கேயும் நீங்கள் இந்த ஏல ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். அப்படின்றத அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஆடிடாஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த எல்லாருக்குமே தெரியும், போயம். ஸோ இந்த போயம் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு தான் நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். பட் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா போஎம். ஸோ போம் அப்படின்னு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். இந்த போம் அப்படின்றதுக்கு இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னா பொயட்ரின்னு நம்ம படிச்சிருப்போம். அதோட ஆக்சுவல் ப்ரொனவுன்சியேஷன் போஎட்ரி. ஸோ போயட்ரி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது யூஸ்வலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். ஆனியன் நம்ம சொல்லி பழகிருப்போம். பட் அதோட ப்ரொனவுன்சியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்யன். ஸோ ஆனியனை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா அன்யன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆன் அப்படின்றத நம்ம அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணி அன்யன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் டெங்கு. ஸோ சிக்கன் பாக்ஸ், மலேரியா மாதிரி டெங்கு அப்படின்றது வைரலாக பரவுன ஒரு ஃபீவர். ஸோ டெங்குன்றது சொல்லக்கூடாது, அதோட ஆக்சுவல் ப்ரொனவுன்சியேஷன் என்ன அப்படின்னா டெங்கி. ஸோ இந்த கியூ அப்படின்றத நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா கீ அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் டெங்கி. அந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் அல்மண்ட். ஸோ அல்மண்ட் அப்படின்றது ரொம்ப ஹெல்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டெய்லி ஒரு அல்மண்ட் சாப்பிடும்போது ஸ்ட்ராங்காக இருக்கலான்றது நம்மளோட டாபிக். ஸோ அல்மண்ட் அப்படின்றத நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லை விட்டுடுங்க. ஸோ விட்டுட்டு ஆமண்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இதில் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஆமண்ட். ஸோ இதோட ப்ரொனவுன்சியேஷன் ஆமண்ட். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பிளம்பர். வீட்டில் ஏதாவது ஒரு பைப் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு பிரேக்கேஜ் இருக்குன்னா கால் த பிளம்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிளம்பர். ஸோ யூஸ்வலாக நம்மளோட வீட்டில் பைப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரேக்கேஜ் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கால் த பிளம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பட் பிளம்பர் அப்படின்றத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிஏ சைலண்ட் ஆக்கிட்டு பிளமர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ பிஏ ப்ரொனவுன்சியேஷன் இல்லாமல் நீங்களே சொல்லி பாருங்கள், பிளமர். அந்த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டெப்ரிஸ். ஸோ இதை பார்க்குறவங்களுக்குலாம் அந்த டெப்ரிஸ்ன்னு தான் ரீட் பண்ணணும்னு தோணும். ஸோ டெப்ரிஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு எர்த் குவேக், ஏதாவது ஒன்று நிலச்சரிவு மாதிரி ஏற்படும் போது எல்லா பிரேக்கேஜான வேஸ்ட் பார்ட்டிகள் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம டெப்ரிஸ்ன்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக இதோட ப்ரொனவுன்சியேஷன் என்ன அப்படின்னா இந்த எஸ்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அதை டெப்ரி அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். ஸோ இதோட ப்ரொனவுன்சியேஷன் டெப்ரி. இது ஈஸியாக பார்த்தோன்னே எல்லாரும் சொல்லுவோம் ஆஸ்துமா. ஸோ ஆஸ்துமா அப்படின்றது ஒரு தமிழ் வேர்ட். ஸோ இங்கிலீஷில் நம்ம சொல்லும்போது அதை ஜஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த டிஹெச்சை கேன்சல் பண்ணிவிட்டு ஆஸ்மா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதோட இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் ஆஸ்மா. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் மிஸ்டேக் கமிட் பண்ணுற ஒரு விஷயம், ப்ரொனவுன்சியேஷனே நம்ம பழகி போயிடுச்சு. ஆனால் யூஸ்வலாக இங்கே பாருங்கள் PRONUN. NUNனா அது நன், ப்ரொனவுன் இல்லை, ப்ரொனன்சியேஷன். ஸோ இந்த இடத்த நீங்கள் பார்த்து ரீட் பண்ணீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு அந்த மிஸ்டேக் கமிட் பண்ண மாட்டீங்க. ஸோ இது ப்ரொனவுன்சியேஷன் இல்லை, ப்ரொனன்சியேஷன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா யம்மி, கேண்டி.
candy அதாவது சாக்லேட். ஸோ சாக்லேட் அப்படின்றத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா சாக்லேட். ஸோ அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கிவ் மீ a சாக்லேட்னு சொல்லணும், சாக்லேட்னு சொல்லாதீங்க. ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரொனவுன்சியேஷன் சாக்லேட். ஸோ லாஸ்ட் என்ன அப்படின்னா பார்த்தாலே நமக்கு தோணும் டாம்ப். ஸோ டாம்ப் அப்படின்றத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா டூம் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே இந்த பி கேன்சல் ஆகுது, ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஓ நம்ம போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ இதோட ப்ரொனவுன்சியேஷன் டூம். டூம் அப்படின்றது கல்லறைன்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ்மஹால் இஸ் அ டூம். ஸோ பிகாஸ் அது மும்தாஜ்காக கட்டின ஒரு கல்லறை தான். ஸோ அதை டூம்னு சொல்லிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் இதை ரீவைண்ட் பண்ணிக்கிறேன். பீட்சா ஹட், அமேசான், டிஸ்னி, நைக்கி, ஆடிடாஸ், போஎம், onion, dengue and almond, plumber, debris, asthma, pronunciation, chocolate and tomb. ஸோ இன்றைக்கி இந்த 15 வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 15 வேர்ட்ஸுமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற முக்கியமான வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸில் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணுறோம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸ் மாதிரி இன்னும் ஒரு 15 வேர்ட்ஸ் நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற 15 வேர்ட்ஸை நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 15 வேர்ட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் கரெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களோட சில்ட்ரன், உங்களோட ஃபேமிலி மெம்பர், உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.